தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க, சார் டெமோ வீடியோ கொடுங்க, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டெமோ வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு டெமோ வீடியோ அப்படின்றது நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பார்த்துட்டா உடனே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு தவறு வரும் அப்படின்ற பயம் கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செகண்ட் என்ன பண்ணணும், தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பொதுவாக எல்லாரும் தவறு செய்கிறது அப்படின்றது எந்த இடத்துல தவறு பண்ணுவோன்னா, சர்டிஃபிகேட்டுடைய நம்பரை நீங்கள் என்டர் பண்ண சொல்லும் பொழுது அது 12 டிஜிட்டோ 10 டிஜிட்டோ நம்பர் இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இங்கே தவறே பண்ணாலும் சரி, நீங்கள் தவறே பண்ணாலுமே இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நாளைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் ப்ராப்ளம் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது இந்த டெமோ பார்க்குறீங்க, டெமோ பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணும்பொழுது அப்ளிகேஷன் நம்பரில் சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது கொடுப்பீங்க, சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ரோல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்பொழுது ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா இங்கே பிரச்சனையே வராது. இப்போ பிரச்சனையே வராது. எங்கே பிரச்சனை வரும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மட்டும்தான் பிரச்சனை வரும். சரிங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஷியூராக எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த டெமோ வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெமோ தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம டெமோ என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, தமிழ்நாடுடைய அந்த மெடிக்கல் செலெக்ஷனோட வெப்சைட்டில் போயிடணும். www.tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இதுதான் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதில் சென்டரில் இருக்கிற யூஜி கோர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த யூஜி கோர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அட்மிஷன் 2025-26 ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே காமிக்கும். இதில் நீங்கள் எந்த கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டெமோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கவர்மெண்ட் கோட்டாலே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் கவுன்சிலிங் நான் வந்து அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அடுத்த இது எப்படி வருதுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, இங்கே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, என்னென்னலாம் செய்யணும், ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கலாம். இங்கே ரைட் சைடில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் இருக்கும், மருத்துவ கல்வி இயக்ககம் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் கணினி வாயிலாக விண்ணப்பிக்கிறீங்க. எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற விவரங்களை தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டில் கீழே வந்து ஒரு டிக் மார்க் இருக்கும். நாங்கள் அதை கொடுத்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டுன்னு சொல்லி டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸை பண்ணலாம். க்ரீன் கலரில் இருக்குது சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுதான் வருது. ஸோ இதில் என்ன விவரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில். இந்த பர்சனல் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் என்ன, +2வா என்ன அப்படின்றத அங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இயர் இருக்கும், இங்கே +2 பாஸ் ஆனால் எந்த இயர், 2025னா 25 அப்படின்னு கொடுத்துருங்க. தென் வந்து நீங்கள் +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் +1ல் எழுதி பப்ளிக் எக்ஸாமாக எழுதியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க, தப்பு இல்லை. அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அடுத்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் வேலிட் மொபைல் நம்பராக கண்டிப்பாக இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் அதே நம்பரை யூஸ் பண்ணணும். அதனால் அந்த நம்பர் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கு கீழே கிரியேட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்றது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 லெட்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயர், இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்களுடைய பேர், அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்த்தி அப்படின்னு சொன்னால் கே மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்ரு, ஏஆர்டிஹெச் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய இயருக்கு வந்து கொடுத்துருங்க. நீங்கள் பிறந்த இயர் 2007 2008 அப்படின்றத அங்கே இயரை கொடுத்துருங்க. கடைசியில் ஒரே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோ அல்லது ஒரு ஸ்டார் சிம்பிளோ கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு க்ளீன் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு மறக்காது.
இந்த ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் உங்க பேரு, அதுக்கப்புறம் அடுத்த 4 வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட இயர், அதுக்கப்புறம் ஸ்டாரோ இல்ல ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பலோ நீங்க சிம்பிளா ஆச்சரியக்குறிய நீங்க குடுத்துட்டீங்கன்னா போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது கிளீனா வந்து உங்க பர்த் சர்டிஃபிகேட்லயே உங்க எப்படி இருக்கோ, உங்க மார்க் ஷீட்ல 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, அது அந்த மாரி இருக்கணும். ரைட்டுங்களா? அந்த மாரி உங்க பேர தெளிவா குடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைட்ல உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க உங்க மார்க் ஷீட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒண்ணு இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர ரைட் சைட்ல குடுங்க. லாகின் ஐடி ஒண்ணு கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடி வந்து உங்க பேரா இருக்கலாம். அல்லது எது வேணா இருக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏதாவது ஒரு பேரு குடுத்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லெட்டர், ஒரு 6 லெட்டருக்கு மேல வர மாரி பேர் ஏதோ ஒண்ணு குடுத்துட்டீங்கன்னா, அதுதான் லாகின் ஐடி. உங்க பேர கூட குடுத்துக்கலாம் ஈஸியா. வேணா மறக்காம இருக்கிறதுக்கு லாகின் ஐடி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ரொம்ப முக்கியம். எப்படி மொபைல் நம்பர் குடுத்தீங்களோ, அதே போல இமெயில் ஐடி கடைசி வரைக்கும் ஒரே மெயில் ஐடி இருக்கணும். ஆக்டிவ்ல இருக்கிற இமெயில் ஐடியா இருக்கணும். அந்த இமெயில் ஐடி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட். இங்க லெஃப்ட் சைடுல என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ, சேம் பாஸ்வேர்ட் இங்க குடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்க குடுத்துருங்க. சாரி. ஸோ நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் ஓடிபி கேட்கும் உங்க மொபைல் நம்பருக்கு. அந்த மொபைல் நம்பர்ல ஓடிபி என்டர் பண்ணிட்டு, திரும்ப நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். சப்மிட் நீங்க குடுத்ததுக்கப்புறம், அடுத்து பர்சனல் டீட்டெயில் கேட்பாங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ல என்னென்ன விஷயங்கள குடுத்துருக்காங்க. நேம்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தது வந்து ஆ அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப் என்ன, ரைட்டுங்களா? பிளேஸ் ஆஃப் பர்த் குடுத்துருங்க. பிளட் குரூப் என்ன, அதேபோல ரைட் சைட்ல வந்து ஆ டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த பக்கம் டேட் ஆஃப் பர்த். ஓகே. டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க. நேஷனாலிட்டி இந்தியன், நேஷனாலிட்டி என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க. 2வது வந்து ரிலிஜன் ஹிந்துவா, என்ன ரிலிஜன் அப்படின்றத ரிலிஜனை செலக்ட் பண்ணுங்க. உங்க கம்யூனிட்டி பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. கேஸ்ட் நேம் என்னன்றதையும் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். கேஸ்ட் நேம் தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ அங்கே ஆகாது. நீங்க 1 இயர் அப்படிங்க எடுத்தீங்கன்னா 1 இயர்ல நிறைய வருது. நான் எதை செலக்ட் பண்றதுன்னா தப்பா செலக்ட் பண்ணணும் அதுல ஒன்றும் இஷ்யூ வராது. ஆனா எம்பிசின்னு அதை கரெக்டாக நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து ஆதார் நம்பர் ரொம்ப முக்கியமானது. கரெக்டான ஆதார் நம்பர் கொடுங்க. சரிங்களா? ஆதார் நம்பர் ஆனால் ஸ்டார் கொடுக்கல அவங்க. அது வந்து நெசசரி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல இந்த இடத்துல. எதெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணணும். கேண்டிடேட்டுடைய பேரு ஆதார்ல எப்படி இருக்கோ அதை கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா ஸ்டார் சிம்பிள் குடுக்கல. நீங்க பண்ணாலும் தவறு கிடையாது. ஸோ அத குடுத்துட்டு அடுத்து நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கப்புறம், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இதில குடுக்கணும். அங்க நீங்க வந்து எம்பிசின்னு சொல்லி என்ன என்ன கேஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே போல அந்த எம்பிசினா அது எப்ப இஷ்யூ பண்ணாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல குடுத்தாங்க, எந்த தாலுக்குல குடுத்தாங்க, ரைட்டுங்களா? சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதில ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரு. எந்த டேட்ல இஷ்யூ பண்ணாங்க, இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். அப்புறம் கீழ கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கு. உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து என்னன்றத அங்க குடுங்க. எந்த கிராமத்திலருந்து வரீங்க, எந்த டவுனா, எந்த தாலுக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல குடுத்துட்டீங்கன்னா, கீழ சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படி மேல ப்ளூ கலர்ல இருக்கு. அத டிக் பண்ணிட்டீங்கன்னா, லெஃப்ட்ல என்ன ஃபில் பண்ணீங்களோ அது அப்படியே ரைட்ல வந்துரும். சரிங்களா? அத நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அங்க கீழ ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன அதெல்லாம் குடுத்துட்டு, சப்மிட் அப்படின்னு சொல்லி சப்மிட் பட்டன கடைசியில குடுத்துருங்க. அடுத்த டீட்டெயில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுதான். அதனுடைய கன்டினியூட்டி. இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா? அதனுடைய கன்டினியூட்டி இங்க இருக்கு. ஏன்னா அது 2ண்ட் பேஜ் நான் இங்க குடுத்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டேட் என்ன அப்படின்றத குடுங்க. எந்த கண்ட்ரி அப்படின்றத குடுங்க. உங்களோட கண்ட்ரியோட பின்கோடு. அது உங்க ஏரியாவோட பின்கோடு. அந்த பின்கோட்லாம் குடுத்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ல முடிஞ்சிரும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள வர ஆளா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லையா அப்படின்னா, எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. நோனா நோன்னு குடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு பசங்க இருந்தீங்கன்னா அது. அந்த மாரி ஸ்பெஷல் கேட்டகரி ஐஆர்டி வார்டு கோட்டால வரீங்களான்னு சொன்னா அது. அது எல்லாமே குடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ்ன்னு நீங்க அடுத்து குடுங்க. அப்படி குடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்குள்ள வரீங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா வந்து உங்க ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க படிச்ச உங்க ஸ்கூல் பேரு, அது கவர்மெண்ட்டா, எய்டடா, பிரைவேட்டா அப்படின்றத அங்க குடுங்க. டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த ஏரியா அப்படின்னு குடுங்க. இதெல்லாம் குடுத்துருங்க. இது ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல இயர் ஆஃப் பாசிங் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இப்ப 6த், 7த், 12த், 9த், 8த் அப்படின்னு சொல்லி வரிசையா குடுத்துருக்காங்கல்ல 10த், 11த், 12த்ன்ட்டு. இதுல 6த் நீங்க செலக்ட் பண்றீங்க. இயர் ஆஃப் பாசிங் 2018னா 2018. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஸ்கூல் பேரு. அதே போல இந்த 2 லைன ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ச உங்களுடைய ஸ்கூல் டைப் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சேம் ஆஸ் அப்படின்னு சொல்லி மேல இருக்கிற ப்ளூ கலர் டிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க எல்லாமே ஃபில் ஆயிடும். அத நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ இது எல்லாமே முடிச்சிருங்க. ஸோ 6ல 12th வரைக்கும் எந்த இயர்ல படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, கவர்மெண்டா, எய்டடா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் குடுத்துறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். ஸோ இத நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய ரோல் நம்பர், அகாடமிக் இன்ஃபர்மேஷன குடுக்கணும். உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அ அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ அட்டெம்ப்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி என்னன்றத குடுங்க. யுஜி எக்ஸாம் வந்து எந்த இடத்துல நீங்க எழுதுனீங்க, எந்த ஊர்ல எழுதுனீங்க அப்படின்றத இந்த இடத்துல குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டு 2வது ஹேவ் யூ அண்டர் கிராஜுவேட் எனி கோச்சிங் சென்டர், நீங்க கோச்சிங் சென்டர் ஏதாவது படிச்சிருந்தீங்களா இத அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ் குடுங்க. நோனா நோன்னு குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஹெச்எஸ்சி அப்படின்ற அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்துரும் உங்களுக்கு. 2வது குரூப் கோட் என்ன அப்படின்றத குடுங்க. இது எல்லாமே டெமோக்காக நான் குடுத்துருக்கேன். மேபி தவறா கூட இருக்கலாம். இத பார்த்து நீங்க குடுக்காதீங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன குடுத்துருக்காங்களோ, அத நான் பார்த்து சர்டிஃபிகேட் பார்த்து நீங்க குடுங்க. குரூப் கோட்லாம் ஈவன் நான் டெமோக்காக குடுத்ததுனால தப்பா கூட இருக்கும். 2வது குவாலிஃபையிங் இயர் என்ன 2025னா 25. உங்களுடைய பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அது வந்து ஹெச்எஸ்சி உங்க மார்க் ஷீட்ல இருக்கும். அந்த நம்பர குடுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க என்ன அப்படி டீட்டெயில் இருக்கும். அத நீங்க இது வந்து நெசசரி கிடையாது. அத விட்டுருங்க. ஸோ அடுத்து கீழ நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க் ஷீட்டுடைய டீட்டெயில். 12th மார்க் ஷீட் தான் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய டீட்டெயில நீங்க குடுக்கணும். 12th உங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரைட்டுங்களா? ஸோ ஃபுல்லா எடுத்துக்கங்க. இல்ல எந்த சப்ஜெக்ட் நீங்க 4 சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா 4 சப்ஜெக்ட், 5னா 5, 6னா 6 எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்க இருக்கும். ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த சப்ஜெக்ட்க்கு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது எல்லாமே காமனா இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர ஃபுல்லா குடுத்துருங்க. அப்புறம் எந்த மந்த் நீங்க எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த மந்த்த குடுத்துருங்க. எந்த இயர்ல எழுதுனீங்களோ அந்த இயரையும் குடுங்க. மேக்ஸிமம் மார்க் என்ன 600னா 600, 500னா 500 அப்படின்னு மேக்ஸிமம் மார்க்ல குடுத்துருங்க. ஆ கடைசியில இருக்கிறது வந்து எவ்வளோ மார்க் நீங்க எடுத்திருக்கீங்களோ, 500க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அல்லது 600க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றத லாஸ்ட்ல நீங்க குடுக்கணும். ஸோ அத குடுத்து முடிச்சுட்டு, நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடிஷனல் அப்படியே கீழே கீழயே இருக்கும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதுல என்ன குடுத்துருக்காங்க, உங்களோட மதர் டங் என்ன அப்படின்றது, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுல வேணும், இங்கிலீஷா, தமிழா? 2வது பேரண்ட்டுடைய ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் என்ன பேரண்ட்டுக்கு? இது இல்லாம வந்து ஆ நேட்டிவ் வந்து என்ன, உங்களோட நேட்டிவ் சர்க்கிள் என்ன அப்படின்றத குடுங்க. ஸோ இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களோ, அத நீங்க அப்படியே குடுத்துட்டே வந்துர வேண்டியது தான். குடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்களா இல்லையா? எஸ்ன்னா எஸ், நோனா நோ. எஸ்ன்னு குடுத்தா அதோட விட்டுருவாங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் வரும். அப்ப செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? இல்லன்னா நோன்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நீங்க குடுத்து முடிச்சுட்டு, அடுத்தது அது கீழ அப்ளைட் ஃபார், அதாவது என்னன்னா, கீழ கன்டின்யூவா இருக்கு பாருங்க. அப்ளைடு ஃபார் அப்படின்றது, அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அது மட்டும் டிக்ல இருக்கும் டிஃபால்ட்டா. 2வது மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் உங்களுக்கு வேணும்னா, ஐ அம் ஆல்சோ வில்லிங் டூ அப்ளை ஃபார் அப்படின்றத குடுத்து, அப்ளை எம்பிபிஎஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டான்றத டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க 500 இங்க 1000 இத நீங்க சேர்த்து கட்டி ரூ. 1500 கட்டுற மாரி இருக்கும். அப்படி இல்ல மேனேஜ்மென்ட்ல நீங்க இங்க அப்ளை பண்ணல, ஒன்லி கவர்ன்மெண்ட் மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க பண்றீங்கன்னா, ரூ. 500 மட்டும் பே பண்ணிட்டு பண்ணா போதும். ஆர் யூ வில்லிங் டூ அப்ளை என்ஆர்ஐ கோட்டாவா இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு நெக்ஸ்ட்க்கு உள்ள போறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட் அப்லோடு. டாக்குமெண்ட் அப்லோடு சார் நான் கன்டினியூவா இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்பயே அடுத்த 2 மணி நேரத்துல கன்டினியூவா இத முடிக்கணுமான்னா கட்டாயம் கிடையாது. நீங்க சேவ் அண்ட் கன்டினியூன்னு தான் வருது இல்லையா? சேவ் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, நீங்க இன்னொரு நாளைக்கு கூட டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கூட டாக்குமெண்ட் அப்ளை பண்ணலாம். அப்லோட் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும், திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த லாகின்க்கு உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த பேஜ்ல வந்து நிக்கும். எந்த பேஜ்ல விட்டீங்களோ அந்த பேஜ்ல வந்து நிக்கும். அதுக்கப்புறம் நீங்க இங்க இங்க வந்து குடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ட நான் இங்க இருக்கிற விஷயங்கள சொல்றேன். இது எல்லாமே ரெடியா வச்சுக்கங்க. ரெடியா இருந்ததுன்னா உடனே அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. டைம் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ வந்து மேக்ஸிமம் நீட் என்ன எழுதுனீங்களோ அதே ஃபோட்டோ இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. 2வது வந்து உங்களுடைய சிக்னேச்சர் அப்ளை பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சர் அது ரொம்ப முக்கியமானது. ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்து அப்லோட் யுவர் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி இமேஜா நீங்க ஃபார்மேட்ல எடுத்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்க லெஃப்ட்டோடைய தம் இம்ப்ரஷன். ஸோ இதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அங்க செலக்ட்ன்னு வருது இல்லையா? செலக்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்துக்கு உள்ள போயிட்டு எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல வச்சிருக்கீங்களோ அத செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, ப்ராசஸ் குடுத்தீங்கன்னா, நாட் அவைலபிள்னு வர இடத்துல அந்த அந்த இமேஜ் வந்துரும். இமேஜ் வந்தா அது நீங்க பண்ணது கரெக்ட்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம்
10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு ரைட்டுங்களா? +1 மார்க் ஷீட் இருந்ததுன்னா, அது வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ +2 மார்க் ஷீட் இருந்ததுன்னா, கண்டிப்பா இருக்கும். அத நீங்க அப்ளை பண்ணணும். டிசிய நீங்க அப்ளை பண்ணணும். அப்புறம் நீட்டுடைய அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டு வந்து நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அப்ப அட்மிட் கார்டு வந்திருக்கும். அந்த அட்மிட் கார்ட ஸ்கேன் பண்ணி அத குடுங்க. இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபைலா இருக்கணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் பிடிஎஃப் ஃபைல். இதுக்கு மேல முன்னாடி சொன்னது எல்லாமே இமேஜ் ஃபார்மேட். பிடிஎஃப் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கேண்டிடேட்டுடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்ட நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க அட்மிட் கார்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸ்கோர் கார்டு கேட்கல. நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா ஸ்கோர் கார்டு எல்லாருக்கும் வேணும்னு சொன்னோம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர குடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் உங்க ஸ்கோர் கார்டு கேட்கல. நீட் ரிசல்ட் வராதனால. இந்த இடத்துல உங்க நீட் எக்ஸாம் எழுதுனா அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்ட மட்டும் அப்லோட் பண்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஆதார் கார்டு குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் சாரி பர்த் சர்டிபிகேட். பர்த் சர்டிபிகேட் கம்பல்சரி கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டார் மார்க் குடுக்கல பாருங்க. மேண்டட்டரி கிடையாது. இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். தவறு கிடையாது. ஸோ அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். பர்த் சர்டிஃபிகேட் சொன்னா அது கம்பல்சரி கிடையாதுன்னு சொன்னேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவையோ அவங்க தான். சார் நேட்டிவிட்டி வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்டார் குடுக்கல. நான் அப்ளை பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல படிச்ச ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா, அத உறுதிப்படுத்தும் விதமா உங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. தவறு கிடையாது. ஸோ அது அப்போலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்ப ஏற்கனவே நீங்க எடுத்து வச்சிருப்பீங்களே, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்ல வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. அது வந்து கம்பல்சரி இல்ல தான். பட் இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்ன்றத வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் பேரன்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அதையும் நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். பேரன்ட்டுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் ஏதாவது ஒண்ணு கேட்கறாங்க. ஸோ அதையும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆனா இதுவும் மேண்டட்டரி இல்லாம மாரி இருக்கு. மானிட்டரி இல்லன்னு சொல்லிட்டு நீங்க கடைசியில சப்மிட் பண்ணும்போது எரர் எதுவும் வரக்கூடாதுன்றதுனால, இருந்ததுன்னா நீங்க சப்மிட் பண்றது, அப்லோட் பண்றது ரொம்பவே சேஃப் உங்களுக்கு. ஸோ இந்த விவரங்கள் தான் இப்போதைக்கு. இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சீங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பேமெண்ட் ஆப்ஷன் போகும். நீங்க இந்த கவர்ன்மென்ட் கோட்டாவா இருந்தா ரூ. 500 மேனேஜ்மென்ட் கோட்டா இருந்தா ரூ. 1000 நீங்க கட்டுற மாரி வரும். அதுக்கப்புறம் இல்ல 2மே சேர்த்து பண்றீங்கன்னு சொன்னா, ரூ. 1500 பே பண்ணணும். எப்படி பண்ணாலுமே நீங்க கவர்ன்மென்ட் கோட்டா அப்படின்னு சொன்னா, கவர்ன்மென்ட் காலேஜஸ்லயும் வரும். பிரைவேட் காலேஜ் கவர்ன்மென்ட் கோட்டா சீட்டுமே இதுல வரும். சரிங்களா? மேனேஜ்மென்ட் கோட்டான்னா, மேனேஜ்மென்ட் கோட்டா அது தனி. உங்களுக்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ அதெல்லாம் தனியா வந்து வந்துருது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது. நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. தவறாம இத ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.